வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். வரும் வருடத்தில் நிகழப்போகும் பிரளயம், வறட்சியால் அழிய போகிறதா இந்தியா? வானிலை மையம் விடுத்த பேரதிர்ச்சி எச்சரிக்கை. இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூட உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் இந்த வருடம் பொழிய வேண்டிய மழையும் எதிர்பார்த்த அளவு பெய்யாமல் மக்களை ஏமாற்றிவிட்டு சென்றது. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிக அளவு மழை கண்டிப்பாக பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் அனைத்தும் காணல் நீராய் போனது. வெயில் காலம் தொடங்கும் முன்னதாகவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெயில் மக்களை வாட்டி வதைக்க துவங்கியது. கடந்த சில வாரங்களுக்கு வெயில் தனது உக்கிரத்தை காட்ட துவங்கிய நிலையில் தமிழகத்தில் வெப்பமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதலாக அனல் காற்றானது வீசும் என்றும் இந்த அனல் காற்றானது வரும் ஜூலை மாதம் வரை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கமானது கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். இது மட்டுமல்லாது வெயிலில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்கு முடிந்தளவு இயற்கையான பழச்சாறுகளை அருந்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் தனியார் வானிலை ஆய்வு மையம் ஸ்கைமேட் விடுத்துள்ள அறிவிப்பானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மாநிலங்களில் பருவமழையை வைத்தே விவசாயமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பருவமழை காலத்தில் சுமார் 887 மில்லி லிட்டர் மழையளவு பெய்யும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையானது உள்ளது. இந்த அளவானது சராசரியை விட குறைவாகும். கடந்த வருடம் பெய்ய வேண்டிய மழை அளவு பெய்யாமல் போய்த்ததற்கு எல் நினோ விளைவு காரணம். அதே போன்று வரும் வருடத்திலும் மழையளவு குறைவதற்கு வாய்ப்புள்ளது. அவ்வாறு மழையளவு குறையும் பட்சத்தில் விவசாயமானது பாதிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.